நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம் பங்க் vs செத் ராலின்ஸ்க்கான ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் வந்துட்டு அடுத்த வாரத்தோட ரா எபிசோடில் கன்ஃபார்ம் ஆயிருக்குதுங்க. அண்ட் ஜான் சீனாவோட புதிய சாதனை மற்றும் கோடி ரூட்ஸோடையும் வந்துட்டு இப்போ அவர் ஒரு கெரியரில் ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. அதை பற்றியும் என்னன்றதை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் கண்டென்ட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் டெய்லியும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட ரா எபிசோடில் பேக் ஸ்டேஜில் ஆடம் பியர்ஸ் நம்ம செத் ராலின்ஸ் கிட்ட இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற பகையை வந்துட்டு அடுத்த வாரத்தோட ரா எபிசோடில் ஒரு ஸ்டிபுலேஷனோட ஒரு மேட்ச் நடக்க போகுது. அதுதான் வந்துட்டு ஸ்டீல் கேஜ் மேட்ச், சிஎம் பங்க் vs செத் ராலின்ஸ். இந்த ஒரு மேட்ச் வந்துட்டு அடுத்த வாரத்தோட ரா எபிசோடில் நடக்க போகுது. அண்ட் அதில் வந்துட்டு நம்ம செத் ராலின்ஸ் ராவோட ஜென்ரல் மேனேஜராக இருக்கிற ஆடம் பியர்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க, என்னை தள்ளி விட்டது சிஎம் பங்க் மட்டும் இல்லை ரோமன் ரெயின்ஸும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ரோமன் ரெயின்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபியூடில் வந்துட்டு நம்ம ரோமன் ரெயின்ஸ் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ரூமர் போகுது இவங்க 3 பேருக்கும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து ரெஸ்ல்மேனியாவில் நடக்கும்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனா செத் ராலின்ஸோட ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாவது நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதோட ஆரம்பமாக கூட இது வந்துட்டு தொடங்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அடுத்த வாரத்தோட ரா எபிசோடில் நம்ம சிஎம் பங்குக்கும் செத் ராலின்ஸ்க்குமான ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் வந்துட்டு நடக்க போகுது. கண்டிப்பாக வேற லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ ரெஸ்ல்மேனியாக்கான மிகப்பெரிய ஒரு பில்டப்பை தான் இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டைம் இல்லை. ஏன்னா அடுத்த மாதம் ரெஸ்ல்மேனியா ஏப்ரல். ஸோ அதுக்கான பில்டப்பை இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோவா காட்ட முடியுமோ அவ்வளோ WWE வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளோட ஜான் சீனா அவர்கள். ஜான் சீனா புதிய சாதனை படைச்சிருக்காருங்க. அது என்ன அப்படின்னா எலிமினேஷன் சேம்பரில் அவர் வந்துட்டு மெயின் ஈவெண்ட்டில் ஒரு மொமெண்டம் பண்ணியிருப்பாங்க, ராக்கோட காயாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹில்டனா பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் 12 மணி நேரத்தில் 104 மில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் எடுத்திருக்குது. இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக பார்க்கப்படுது. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் ஒரே காரணமே நம்ம ஜான் சீனா அவர்கள் தான். ஒரு ஆளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துமொட்ட WWE ஆடியன்ஸே திரும்ப பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு நிறைய பேரோட ஃபீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் ஆகிருக்குது. ஸோ ஜான் சீனா இந்த மாதிரி ஹீல் டன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பேருக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சோஷியல் மீடியாவிலே 12 மணி நேரத்தில் 104 மில்லியன் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ ஜான் சீனாவோட இந்த சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ பவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்ட் அதுக்கப்புறம் யாரோட சாதனை அப்படின்னா நம்மளோட அமெரிக்க நைட்மேர் கோடி ரூட்ஸ் அவர்கள் தான். கோடி ரூட்ஸ் அவர்கள் இந்த தடவை ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மெயின் ஈவெண்ட் வந்து விளையாடும் போது 3வது தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ இது வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்பவுமே மெயின் ஈவெண்ட் அதிகபட்சமாக ரோமன் ரெயின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமீபமாக ஒரு 10 வருஷமாக அவர் தான் இருக்கிறாரு. ஆனால் இப்போது தொடர்ந்து 3 வருஷம், அதாவது இந்த வருஷத்தோடு நம்ம ஆட் பண்ணோன்னா 3 வருஷத்தோட ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட்டாக நம்ம கோடி ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காருங்க. ஸோ ரெஸ்ல்மேனியா 39 ரோமன் ரெயின்ஸோட மோதி லாஸ்ட் தோற்றிருப்பார். அதுக்கப்புறம் போன வருஷம் ரெஸ்ல்மேனியா 40 ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணியிருப்பார். இந்த வருஷம் ஜான் சீனாவை ஃபேஸ் பண்ண போகிறாரு. ஸோ 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது நம்ம கோடி ரூட்ஸ் அவர்கள். இது வந்துட்டு ஒரு புதிய சாதனையாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது கோடி ரூட்ஸோட ரெஸ்லிங் கெரியரில். ஸோ கோடி ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஜான் சீனாவை ஆக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் தான் WWE ஒரு ஃபேஸ் ஆஃப் WWE வந்து பார்த்தீங்கன்னா ஆக போகிறாரு. அதனால வந்துட்டு அவர் ஒரு 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெயின் ஈவெண்ட் இப்போதைக்கு அவருக்கு கிடைக்குது. ஸோ இப்போ கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சினே கண்டிப்பாக சொல்லலாம். WWE ஒரு ஜாபராக இருந்திருக்காரு. WWE வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் AEW போயிட்டு திரும்ப கம்பேக் கொடுத்துருந்தாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பீட் பண்ணி ரெஸ்ல்மேனியா சாம்பியனும் ஆகிட்டாரு. இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு கோடி ரூட்ஸோட ரெஸ்லிங் கெரியரில் ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.